பாருங்க ஃப்ரீசரை பாருங்க, நீங்க பாருங்க, இதுதான் ஃப்ரீசரா? உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இந்த ஃப்ரீசர்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இது மாதிரி எந்த பொருள் வச்சாலுமே கெட்டு போயிடும். சைதாப்பேட்டையில 2 கடைகள்ல இப்போ ஆய்வு மேற்கொண்டு வரீங்க. எவ்வளவு இறைச்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு, அந்த இறைச்சிகளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு சார்? இப்போ நிறைய பார்த்தோம்னா நம்ம எக்மோரில் நம்ம இது பண்ணணும், பிடிச்சோம். அந்த பிடிச்சி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே வந்தோம். எங்கெல்லாம் அந்த சப்ளை நடந்திருக்குன்னு அந்த லிஸ்ட் இருந்தது. அந்த லிஸ்ட் பிரகாரம் எங்கெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு வரப்போ இந்த இடம் வந்து ஒரு மெயின் வந்து நிறைய சென்னைக்குள்ளே வந்து மெயினாக கொடுக்கக்கூடிய இடமா நாங்கள் வந்து கருதி இந்த இடத்த வந்து ஸ்பாட் பண்ணி பண்ணோம். ஸோ ஒரு ஹோல்சேல் இடமா இது இருந்தது. அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து சீல் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த ஆட்டுக்கால்ன்றது பார்த்தோம்னா நம்ம வந்து பாரம்பரியமாகவே நம்ம வீட்டில் கூட நம்ம வீட்டில் மோட்டர்லாம் தொங்க விடுவோம், இதெல்லாம் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து சேஃபாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் சந்தேகப்பட்டு வரப்போ பார்த்தோம்னா எல்லாம் இங்கே கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் இது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே டெஸ்ட் எடுத்து நாங்கள் பார்த்தோம். இந்த கால்கள் வந்து நல்லா உகந்ததா, சாப்பிட உகந்ததான்னு பார்க்கும் பொழுது இது வந்து டெஸ்ட் வந்து உகந்தது அல்ல, சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல. இதில் வந்து ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ், மோல்டிங் எல்லாமே வந்திருக்கு, growth இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. வந்தோடனே தான் இந்த கடை இப்போ என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 500-600 கேஜிக்கு மேலே இருக்கும். இந்த கால்கள் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு இவங்க திரும்பவும் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து நம்ம வந்து இவங்களை இதை நல்லா பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கலாம். நம்ம ஆயிரக்கணக்கான கால்கள் இப்போ பறிமுதல் செஞ்சிருக்கிறீங்க. இது மேல வந்து வெள்ளை கலர்ல அந்த ஒரு பூஞ்சைகளை பார்க்க முடியுது. இந்த பூஞ்சைகள்னால என்னென்ன உபாதைகள் ஏற்படும் சார்? நீங்க பாருங்க ஃப்ரீசரை பாருங்க, நீங்க பாருங்க, இதுதான் ஃப்ரீசரா? இது பாருங்க, நீங்களே பாருங்க. நாங்க ஒன்றும் புதுசா பண்ணல, பழசா பண்ணல. உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இந்த ஃப்ரீசர்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இது மாதிரி எந்த பொருள் வச்சாலுமே கெட்டு போயிடும். அது இல்லாம இந்த இது அன்கண்டிஷனா இருக்குது. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. இந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது இது எத்தனை நாள் ஆன இறைச்சிகள் சார்? இது மாத கணக்குல இருக்குங்க, மாத கணக்குல இருக்கும். இது நம்ம இதெல்லாம் இனிமேட்டு தான் அதுக்கு பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.